வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்த பார்க்கலாம். வணக்கம். இன்னைக்கு நாம மார்க்கெட்ல இருக்கிற ரெண்டு பவர்ஃபுல்லான பேட்டர்ன்ஸ பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம், ஆனா சரியா பயன்படுத்தினா நல்ல லாபம் பார்க்கலாம். வாங்க அதோட ரகசியத்தை நாமளும் தெரிஞ்சுக்கலாம். ஆமாங்க. இதுக்கு ஏன் ஆபத்தான ரகசியங்கள்னு பேர் வச்சோன்னா, இதுல ஒளிஞ்சிருக்கிற வாய்ப்புகளை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், மார்க்கெட்டோட அடுத்த மூவ் என்னவா இருக்கும்னு நம்மளால ஓரளவுக்கு கணிக்க முடியும். வாங்க, இன்னைக்கு அந்த ரகசியத்தை நாம உடைக்க போறோம். சரி, நாம் இன்னைக்கு என்னென்னலாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன லிஸ்ட். முதல்ல இந்த ஆபத்தான வாய்ப்புகள்னா என்னன்னு பார்ப்போம். அப்புறம் ரவுண்டட் டாப், டிசெண்டிங் ட்ரையாங்கிள்னு ரெண்டு முக்கியமான பேட்டர்ன்ஸ், அதை வச்சு எப்படி லாபம் பார்க்கறது. கடைசியா இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடங்கள் என்னென்னு பார்க்கலாம். ரெடியா? ஓகே, முதல் பகுதிக்குள்ள போலாம். சார்ட்ல மறைஞ்சிருக்கிற சில முக்கியமான சிக்னல்ஸை நாம எப்படி கண்டுபிடிக்கிறது? நாம இன்னைக்கு முழுசா கவனம் செலுத்த போற அந்த ரெண்டு முக்கியமான வடிவங்கள் இதோ. ரவுண்டட் டாப் அப்புறம் டிசெண்டிங் ட்ரையாங்கிள். இந்த ரெண்டு பேரையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, முதல் வடிவத்துக்கு வருவோம். அதுதான் ரவுண்டட் டாப். இதை மார்க்கெட்ல வரப்போற ஒரு பெரிய மாற்றத்துக்கான முதல் அறிகுறி அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது? ஒன்னும் இல்ல, ஒரு சாப்பாட்டு தட்டை எடுத்து அதை தலைகீழா கவுத்து வச்சா எப்படி இருக்குமோ கிட்டத்தட்ட அப்படிதான் இந்த பேட்டர்ன் இருக்கும். ரொம்ப சிம்பிள் இல்லையா? இது எப்படின்னா, ஒரு ஸ்டாக்கோட விலை நல்ல ராக்கெட் மாதிரி மேல போய்கிட்டே இருக்கும். ஆனா திடீர்னு ஒரு கட்டத்துல அதுக்கு மேல போக முடியாம திணறும். அங்கே இருந்து மெதுவா ஒரு வளைவு எடுத்து கீழே இறங்க ஆரம்பிக்கும். பாத்தீங்களா? அந்த வளைவு அதுதான் நமக்கான முதல் க்ளூ. டெக்னிக்கலா இதுக்கு பேரு ரிவர்சல். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு கார் நேரா போயிட்டே இருந்துட்டு திடீர் ஒரு யூ டர்ன் அடிச்சு அப்படியே திரும்பி வந்தா எப்படி இருக்கும்? அதே தான் இங்கேயும் நடக்குது. வெளியோட டைரக்ஷன் மொத்தமா மாறுது. சரி, அந்த யூட்டர்னுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? அங்கதான் அசல் விஷயமே இருக்கு. அழுத்தம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகும். இப்போ நம்ம ரெண்டாவது வடிவமான டிசெண்டிங் ட்ரையாங்கிளை பத்தி பார்க்க போறோம். அந்த ரவுண்டட் டாப் வளைவுக்கு அப்புறம் விலை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன முக்கோணத்துக்குள்ள மாட்டிக்கிட்ட மாதிரி மேலேயும் கீழேயும் போகும். மேலேயும் ஒரு லெவலுக்கு மேலே போக முடியாது, கீழேயும் ஒரு லெவலுக்கு கீழே உடனே போகாது. அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும். இந்த முக்கோணத்துல ரெண்டு கோடுகள் ரொம்ப முக்கியம். மேல இருக்கிற கோடு, அதாவது ரெசிஸ்டன்ஸ், விலைய கீழே தள்ளி விட்டுட்டே இருக்கும். ஆனா கீழே இருக்கிற கோடு, அதாவது சப்போர்ட், ஒரு நேர்கோடு மாதிரி, ஒரு தடுப்பு சுவர் மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்கும். இந்த நிலைமை தான் நாம பியரிஷ்னு சொல்லுவோம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு கரடி அதோட முழு பலத்தையும் யூஸ் பண்ணி மார்க்கெட்டை கீழே தள்ளுற மாதிரி ஒரு சூழல். விலை பெரிய அளவுல சரியா போகுதுங்கிறதுக்கான ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான சிக்னல் இது. சரி, இதெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா இத வச்சு நாம எப்படி லாபம் பார்க்கறது? வாங்க, அதுக்கு என்ன பண்ணணும்னு நேரடியா விஷயத்துக்கு வருவோம். இப்போ உங்க எல்லாருக்கும் மனசுல ஒரே ஒரு கேள்விதான் ஓடிட்டு இருக்கும். கரெக்டா? எப்ப விக்கணும்? எது சரியான நேரம்? இதுக்கு ஒரு சிம்பிளான 3 ஸ்டெப் செக்லிஸ்ட் இருக்கு. ஸ்டெப் 1, முதல்ல அந்த முக்கோண வடிவத்தை சார்ட்ல கரெக்டா கண்டுபிடிங்க. ஸ்டெப் 2, கீழே இருக்கிற அந்த ஸ்ட்ரெயிட் லைன், அதாவது சப்போர்ட் லைன், அதை உடைச்சிக்கிட்டு விலை கீழே போகுதான்னு ரொம்ப ஷார்ப்பா பார்க்கணும். ஸ்டெப் 3, அந்த பிரேக் நடந்த அடுத்த செகண்டே உங்க செல் ஆர்டரா போட்டுறணும். அவ்வளவுதான். நாம நுழைய வேண்டிய அந்த சரியான தருணம் இதோ இங்கதான். அந்த சப்போர்ட் கோடு எப்போ உடையுதோ அந்த நொடிதான் நாம ஆக்ஷன்ல இறங்க வேண்டிய டைம். அங்கிருந்து விலை ரொம்ப வேகமா சரிய ஆரம்பிக்கும். அதுதான் நமக்கான சரியான வாய்ப்பு. சரி, கடைசியா நம்ம கத்துக்கிட்ட முக்கியமான விஷயங்கள் எல்லாம் ஒரு தடவை ரீகேப் பண்ணிக்கலாம். அப்பதான் இது மனசுல ஆழமா பதியும். ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா, ரவுண்டட் டாப் அப்படிங்கிறது ஒரு யூ டர்ன் வரப்போகுதுன்னு சொல்ற முதல் சிக்னல். டிசெண்டிங் ட்ரையாங்கிள் விலை குறைய போறதுக்கான அழுத்தத்தை இன்னும் அதிகமாக்குது. ஆனா இதுல ரொம்ப முக்கியமானது அந்த கீழே இருக்கிற நேர்கோடு உடையறது தான். அந்த பிரேக் அவுட் தான் நீங்க விற்க வேண்டிய என்ட்ரி பாயிண்ட். இப்போ இந்த ரகசியம் உங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு. அடுத்த தடவை நீங்க சார்ட்டை பார்க்கும்போது இந்த சக்தி வாய்ந்த பேட்டர்ன் கண்ணுல படுதான் தேடி பாப்பீங்களா? யோசிச்சு பாருங்க. இதை சரியா பயன்படுத்த கத்துக்கிட்டா இது உங்க ட்ரேடிங் ஸ்டைலையே மாத்தலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.